வெல்கம் டு ஈஸி வே டு சிம்பிள். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. என்னென்ன வீடியோ போட்டோம்? இஃப் போட்டோம், சுவிட்ச் போட்டோம், சுவிட்ச் வச்சு ஒரு கால்குலேட்டரை மேக் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லூப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து ஒன்று நான் இப்போ ஜாவா சொல்லி தந்துட்டு இருக்கேன். சைட் பை இப்போ பைத்தான் படிச்சுட்டு இருக்கேன். எதனால பைத்தான் படிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ ஜஸ்ட் எனக்கு டேட்டா அனலிஸ்ட் மேலே கொஞ்சம் அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால இப்போ பைத்தான் படிச்சுட்டு இருக்கேன், எஸ்கியூஎல் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்து எம்எஸ் எக்ஸல்னு தேவைப்படுது, அதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். மேபி நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் என் நாலேஜை ஷேர் பண்ணுவேன். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா லூப்னா என்னது ராம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் மாநாடு படம் பார்த்துருக்கீங்களா? மாநாடு படம் பார்க்கும்போது இப்போ நான் சைட் பை நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் பாருங்க, நான் பேசுறதும் பார்த்துட்டு இருந்தேன். மாநாடு படம் பார்த்துருக்கோம். மாநாடு படத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மாநாடு படத்துல தனுஷ் கரெக்டா பிளைன்ல இருப்பாங்க, இறங்கி போவாங்க. அவருக்கு அதாவது இறந்துருவாரு, இறந்தோடனே திரும்பி பிளைன்ல வந்துருவாரு. இதே மாதிரி சைமன்டேஷனா அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் முடிய திரும்பி அவர் பிளைன்ல வந்துகிட்டே இருப்பாரு. ஓகே, இது எதனால நடக்குது அப்படின்ட்டு அவர் யோசிக்க போது, அதாவது சிஎம் கொல்ல பார்ப்பாங்க. அந்த சிஎம் சாகாம இருக்கிறதுக்காக அவர் அந்த லூப்ல மாட்டிருக்காரு. அதாவது சிஎம் சாகலைன்னா நீ அந்த லூப்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு கடவுள் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்குவார். இப்ப அதே மாதிரிதான் நம்ம இப்ப லூப்னு பண்ண போறோம். இப்ப லூப்லயே கீவேர்டு 2 இருக்கு. ஃபார்னு ஒண்ணு இருக்கு, வைல்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து டூ வைல்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம 3மே தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஃபார்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஃபார்ன் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இது எனக்கு திரும்பி நடக்கும். சரி, திரும்பி எதுக்கு ராம் நான் நடக்கணும் அப்படின்னா, இப்ப நான் இங்க கோடு போடுறேன். கோடு போடும்போது ராம்குமார்னு அடிக்கிறேன். இப்ப இந்த ராம்குமார்ன்றத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி இப்படி 4 தடவை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு அலுப்பா இருக்குப்பா. நான் கொஞ்சம் கோட்லேயே இந்த அவுட்புட்டை பார்த்துடணும். நான் ராம்குமார் இந்த கொஞ்சம் அவுட்புட்லேயே நான் இந்த இதை பார்த்துடணும் அப்படின்னா, அதுக்கு தான் லூப். திரும்பி எனக்கு நடக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னும் போது, நான் இப்போ ஃபார் யூஸ் பண்ணுறேன். ஃபார்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு இன்டிஜர் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதனால அது டேட்டா டைப் இன்ட்டுன்னு போடணும். இன்ட்டு நீங்கள் போடலன்னா உங்களுக்கு வரவே வராது. இன்ட் இப்போ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஆரம்பத்தில் ஐ 0வா இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து இது பேர் என்னன்னா இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இனிஷியலைசேஷன்னா நான் ஆரம்பத்துல எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதை சொல்றது. செகண்ட் என்னன்னா கண்டிஷன் சொல்லுவாங்க. கண்டிஷன்னா அந்த ஐ எவ்வளவு தூரத்துக்கு நடக்கணும் அப்படின்ட்டு கண்டிஷனு. இது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. மொத்தம் 3 இருக்கு. இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். நான் பண்ணது இன்க்ரிமெண்ட். அடுத்து இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட்ல நான் ராம்குமார் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். இப்ப பாப்போமா? இருங்க, 4 தடவை தானே எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இவ்வளவுதான் நான் கோட் அடிச்சிருக்கேன். இப்ப பாப்போமா? 4 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்ப நான் அவ்வளவு கோட் அடிச்சேன், நான் இவ்வளவுதான் கோட் அடிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய கூட எனக்கு வேணும்னா 10 அப்படின்னு நான் போட்டேன்னா 10 தடவை ராம்குமார் வந்திருக்கு. இதே மாதிரிதான் இப்ப இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஐ 0க்குள்ள இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த 0க்குள்ள இருந்தோடனே அடுத்து இந்த இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள போயிட்டு ராம்குமார் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து மேல போகும். மேல போயிட்டு ஐ பிளஸ் பிளஸ்னா ஐ
பிளஸ் ஒன் ஐ பிளஸ் ஒன்னுனா ஏற்கனவே ஜீரோன்னு ஒன்று இருக்கு. அந்த ஜீரோ பிளஸ் ஒன்னு வந்து ஒன்னா மாறிடும். இப்ப ஐ வந்து அடுத்து இந்த பக்கம் போவோம். ஐ வந்து 10ஓட கம்மி தான். ஸோ இது வந்து உண்மைன்றனால திரும்பியும் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஐ வந்து ஒன் ஐ இப்போ ஏற்கனவே இப்போ ஒன்னா இருக்கு. ஐ வந்து ஏற்கனவே இப்ப ஒன்னா இருக்கு. இப்ப அதோட ஒன்னு பிளஸ் ஆகும்போது இப்ப 2 ஆகும். ஐ வந்து இப்ப என்ன வேல்யூவா மாறும்னா 2ஆ மாறும். அதனால இப்ப 2ஓட 10 கம்மி தான். இது உண்மைன்றனால இப்படி போகுது. இதே மாதிரி பிளஸ் இதுல இருந்து ஒன்னு பிளஸ் ஆகும். இதுக்கு போயிட்டு ஒன்னு வந்து பிளஸ் ஆகும். அடுத்து வந்து 2 அடிச்சுட்டு 3ஆ மாறும். அடுத்து 4ஆ மாறும், 5ஆ மாறும், 6ஆ மாறும், 7ஆ மாறும், 8ஆ மாறும். இது ஒன்னு மாற மாற உள்ள கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 9 ஆகும். இப்ப 10 ஆகும் இல்லையா? வந்து ஐ 10 ஆயிடுச்சு. அதாவது ஜீரோல ஒரு தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க நான் பாருங்க, ஜீரோல ஒரு தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐ 1ல இருக்கும்போது ஒரு பிரிண்ட் ஆயிடுச்சு. 2 3 4 5 6 7 இப்படி 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 ஜீரோல ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். ஜீரோல ஒரு தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7. புரியும். ஐய பிரிண்ட் இதுல கரெக்டா பிரிண்ட் ஆகுது. 0 1 2 3 4 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா? இப்போ இந்த ஐ வந்து அவ்வளவு வேல்யூ மாறி இருக்கு. இப்போ ஜீரோன்னு இருக்கும்போது ஜீரோ வேல்யூ வந்துச்சு. அடுத்து இதுக்குள்ள போயிட்டு ஒன்னா மாறிச்சு. அடுத்து கண்டிஷன் செக் பண்ணி ஒன்னா மாறிச்சு. இந்த மாதிரி ஒன்னா இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சு. 10 வரும்போது 10 லெஸ் தென் 10 கிடையாது. 10 ஈக்குவல் டு 10 தான். அப்போனா அது ஃபால்ஸா இருக்கும்போது இந்த லூப்பு விட்டே அப்படியே எக்ஸிட் ஆகி அடுத்த கோடுக்கு வந்துடுது. அடுத்த கோடுல இங்க எந்த கோடுமே இல்லை. ஸோ இந்த எந்த கோடுமே இல்லாதனால, இந்த இடத்துல எந்த கோடும் இல்லாதனால அவ்வளவுதான், அந்த கோடு முடிஞ்சிருச்சு. இதுதான் லூப்பு. இப்ப எனக்கு இது 100 தடவை வேணும் அப்படின்னா, 100 தடவை வேணும்னா 99ன்னு வரும். 0ல இருந்து 99 வரைக்கும் வரும். ஏன்னா 0ல இருந்து ஆரம்பிங்கி ஒன்னொன்னா கூட்டிக்கிட்டே வா. இங்க வரும்போது எப்ப ஐ வந்து 100 ஆகுதோ அப்ப வெளியே வந்துடும். ஏன்னா 100 லெஸர் தென் 100 கிடையாது. இந்த வரிசைலாம் நம்பர் வந்திருக்கா? இப்ப நான் இங்க இருந்து 2 டேபிள் போடவா? இன்ட்டு 2 போட்டேன்னா இப்ப 2 டேபிள் வரும் பாருங்க. இந்த 1 2 2 4 6 8 10 12 இது எதுனாலனா இப்போ ஐயோடது ஒன்னா இருக்குன்னா அது 2ஓட மல்டிப்ளை 2 ஆகுமா? அடுத்து 2 வந்துச்சுன்னா 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 மாறுமா? இந்த மாதிரி தான். இப்போ ஒயில் லூப் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒயில் லூப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலைசேஷன்ஸ், அதாவது இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு கொடுக்கணும். அடுத்து ஒயில் இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஐ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். உங்களுக்கு லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியல. இதுல சின்டெக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஐ பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சொன்னேன் இல்லையா? அது வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இப்போ என்ன ஆகும்னா இந்த இனிஷியலைசேஷன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 0 வந்து இதுக்குள்ள போகும். இது 10ஓட சின்னது, அதனால 0 பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல பிளஸ் ஆகும். அதே மாதிரி பிளஸ் ஆகும். திரும்பி இந்த லூப்பு போய் கண்டிஷன் செக் பண்ணும், பிரிண்ட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்படி ஒன்னா நடக்கும்போது 10 எப்போ வருதோ 10 லெஸ் தென் 10 இல்லாதனால 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ டூ வைல் லூப்னா என்னன்னா, இதை வச்சு பண்ணலாம் வராது. அதே மாதிரி நான் இது பண்ணிடுறேன்.
டூ ஒயில் கூட ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு இண்டெக்ஸ் மறந்துருச்சு. ஐ கரெக்டா பண்ணிட்டேன். இன்ஃபினிட்டி லூப் ஆகுது. ஐயோ, இட்ரேஷன்ஸ் கொடுக்கல. ஐ பிளஸ் பிளஸ் இங்க எந்த ஸ்டாப் இருக்கு? ஸ்டாப் ஸ்டாப் எங்க இருக்குன்னு தெரியல. இன்ஃபினிட்டி லூப் போயிடுச்சு. இன்ஃபினிட்டி லூப்னா ஏன்னா நான் இந்த இடத்துல பிளஸ் பிளஸ் கொடுக்கல இல்லை, அதனால இந்த ஜீரோ வந்து மேலே போகாம ஜீரோலேருந்து 0 10ஓட கம்மி, அடுத்து திரும்பி 0 10ஓட கம்மி இப்படின்றதுனால இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லூப் போயிட்டே இருக்கு. அதனால எனக்கு இது அதனால ரேம் அடியாகும், ப்ராசஸ் அடியாகும். இப்போ டூல் ஒயில் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் உள்ள போகும், செக்லாம் பண்ணாது. ஃபர்ஸ்ட் என்ன வேலை கொடுத்துருக்குமோ அது பார்த்துரும். அதுக்கப்புறம் ஒன்று ப்ளஸ் ஆகும், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும், அதுக்கப்புறம் இதில் பிரிண்ட் பண்ணும், திரும்பி ப்ளஸ் ஆகும், அடுத்து இதில் பிரிண்ட் பண்ணும். இதில் என்னன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் செக் பண்ணாது. அதாவது நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது ஸ்டார்டிங்கில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களை செக் பண்ண மாட்டாங்க, ஆனால் எக்ஸிட் ஆகும்போது செக் பண்ணி கொடுப்பாங்களே அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் செக் பண்ணாது, இன்க்ரிமெண்ட் ஆகும், அடுத்து வந்து இதாகும், அடுத்து தான் செக் பண்ணும், அதுக்கடுத்தெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சோம். இதுதான் இதோடது. இன்னைக்கு லூப் பார்த்தது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக சொல்லணும்னா சொல்லுங்கள், இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனோட ஒரு கதையை வச்சு சொல்லித்தரேன். தேங்க்யூ.